என் பேர் நியாஸ். நான் இப்போ ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்கேன். கண்டிப்பாக வந்து லைக் இந்த ஸ்பெஷல் பர்சனை பற்றி நான் பேசி ஆகணுங்க. என்னுடைய நியாஸை பற்றிங்க. ஸோ திஸ் இஸ் வெங்கட் ஃப்ரம் விக்கிடிகன் காஷி இன்ஃபோடெக். நியாஸை பற்றி நான் சொல்லணும்னா கேரளாவில் மலப்புரத்துலேருந்து வந்திருந்தாருங்க. வரும்போதே வந்து எனக்கு சிப்ஸு அல்வா எல்லாமே எடுத்து வந்திருந்தாருங்க. முதல்ல நான் அதுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். குடும்பத்தோடு வந்து லைக் அப்பா அம்மா கூட பிறந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸோடு வந்து நியாஸ் ஒரு நாள் வந்து கேரளாவிலேருந்து வந்து லைக் என்கிட்ட பேசும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. உங்களோட வீடியோஸில் நான் பார்த்துருக்கேன். ஓ கேரளாவில் நம்ம வீடியோ பார்க்குறாங்களா அப்படின்ட்டு. அவனுடைய தமிழ் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சுங்க. நியாஸோட தமிழ்ங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் கற்றுக்கிட்டேங்க. புரிஞ்சுக்க பார்த்தேங்க. அவங்க அப்பாவெல்லாம் கொஞ்சம் மலையாளத்தில் தான் பேசுனாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் ஆனால் வந்து ரொம்ப அருமையான ஒரு அழகான குடும்பங்க. ஸோ கேரளாலேருந்து என்னை நம்பி வந்து படித்து இன்றைக்கி நியாஸ் ப்ளேஸ் ஆகிட்டுங்க. அதாவது கேரளாலேருந்து வேறு ஒரு ஸ்டேட்டு, வேறு ஒரு ஊருங்க, வேறு ஒரு ஃபுட்டு கல்ச்சர் வேறுங்க, வேறு டிபார்ட்மெண்ட். ஏன்னா நீ ஒரு பிபிஏங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு தன்னம்பிக்கை உங்கள்கிட்ட நான் பார்த்தேன் தம்பி. அதுவும் வந்து லைக் அந்த இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போதும் சரிங்க, உன்னோட ப்ராஜெக்டாக இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்துலையும் உன்னோட கான்ஃபிடென்ஸை ரொம்ப அதிகமாக நான் பார்த்தேங்க. அப்பயே நினச்சேங்க இந்த பையன் கண்டிப்பாக அடிச்சிடுவான்ட்டு. ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக நீ ஜெயிப்பேன்னு நான் கண்டிப்பாக நினைக்கலங்க. அவ்வளோ பெரிய வெற்றியை நீ அடைஞ்சிருக்க தம்பி. வாழ்த்துக்கள் நியாஸ். இதுக்கு முன்னாடி இருக்கிற நியாஸும் அதே கம்பெனி தான் ஒர்க் பண்ணுறாரு. நீயுமே இதே கம்பெனி தான் போயிருக்க. ஓகேவா? ஸோ அந்த நியாஸை நான் கேட்டதாக சொல்லுங்கள். ஓகே, வாழ்த்துக்கள் தம்பி. நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிட்டீங்க இன்றைக்கிங்க. ஸோ திரும்ப வந்து கேரளாவுக்கு கூடி சீக்கிரம் போவீங்கன்னு நினைக்கிறீங்க. அண்டு உங்களோட கம்பெனி பற்றி நான் கண்டிப்பாக சொல்லணும். அது ஒரு அருமையான கம்பெனி தம்பி. ஓகேவா? அதுவும் இன்டர்வியூலாம் உனக்கு நல்லா கைட் பண்ணாங்க, நல்லா உன்னை ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னு நீ நிறைய அந்த கம்பெனி பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருந்த. நான் சந்தோஷப்படுறேன் தம்பி அந்த கம்பெனியில் நீ ப்ளேஸ் ஆனதுக்கு. இது இல்லாமல் அந்த கம்பெனி கொடுத்து வச்ச கம்பெனி தான் நம்ம ஒரு டெடிக்கேட்டட் பர்சன் எடுக்கிறதுங்க. என்னுடைய கிளைண்ட்டுங்க, என்னோடய ப்ராஜெக்ட்ஸு எல்லாம் கிளைண்ட்லாம் பயங்கர ஹாப்பி உன்னோட ப்ராஜெக்டால். நன்றி தம்பி, வாழ்த்துக்கள். கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சிடுங்க. உனக்கான கோட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து, தோல்வி என்பது அடிக்கடி வந்துகிட்டே தான் இருக்கும். வெற்றின்றது கிடைக்கிறது அவ்வளோ ஈஸியாக இருக்காதுங்க. ஆனால் வந்து உன்னோட விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் அந்த வெற்றியை அதிகப்படுத்திகிட்டே இருக்கும், உன் தோல்வியை குறைச்சிக்கிட்டே இருக்குன்றதுக்கு நீ தான் ஒரு மிகப்பெரிய உதாரணங்க. ஏன்னா வேறு ஸ்டேட்டு, வேறு லாங்குவேஜ், வேறு கல்ச்சர், வேறு டிகிரி இதெல்லாம் தாண்டி நீ ஒரு வெற்றியாளன். மிக சிறந்த கம்பெனியில் டஃபஸ்ட் இன்டர்வியூவை கிராக் பண்ணி உள்ளே போயிருக்க தம்பி. வாழ்த்துக்கள். ஸோ ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு வந்து படிக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. அங்கே போய் ஒர்க் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. இதெல்லாம் தாண்டி கேரளாவிலேருந்து சென்னைக்கு வந்து இங்கே நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண போகிறோம். ட்ரெயினியாக ஒர்க் பண்ணி ரிசர்ச் பண்ணி ஒரு பெரிய கம்பெனியில் ப்ளேஸ் ஆகணுன்ற ஒரு ட்ரீமோடு ஒருத்தர் வந்தார்னு சொன்னால் நம்புவீங்களா? அந்த மாதிரி தான் நம்மளோட நியாஸுங்க. நியாஸ், கேரளாலேருந்து யூ கேம் ஹியர் வந்திருக்கீங்க. ஓகேவா? என்ன இல்லை தமிழ்நாட்டில் வந்தால் எனக்கு வேலை கிடச்சோன்ட்டு எந்த கான்ஃபிடென்ட்டில் நீங்கள் வந்தீங்க நியாஸ்? ஐ வாஸ் ரியலி ஷாக்டுங்க. எனக்கு எப்படின்னா, என்கிட்ட எனக்கு படிக்கிறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. நான் காலேஜில் நான் ஜாயின் பண்ணும்போது நான் பிசிஏ டிகிரி கேட்டிருந்தேன். அவங்க தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 2வது வாட்டியும் இது மாறுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அப்பவும் தரமாட்டேன்னு சொன்னாங்க. அப்போ அந்த ஒரு வெறியினால் எப்படி நம்ம இதுக்குள்ளே போக முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு நான் 3rd இயர் ஆகும்போதே நான் அதுக்காக ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். HTML ஃப்ரண்ட்-எண்ட்லேருந்து நான் அப்போ நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் இங்கே இது 3rd இயர் முடிஞ்ச உடனே அப்படியே நான் இங்கே காஷிவ் இன்ஃபோடெக்கில் அப்படியே ட்ரைனியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ நீங்கள் ஆக்சுவலாக வந்து கேரளாவில் எங்கே அதை பற்றி சொல்லுங்கள். உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, உங்கள் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அதை பற்றி நீங்கள் சொல்லலாம். எங்கள் அப்பா வந்து ஹோட்டலில் வேலை செய்கிறாங்க. எங்கள் ஊர் மலப்புரம்னு சொல்லுவாங்க. மலப்புரம், பாலக்காடு அந்த சைடெல்லாம் இருப்பாங்க. தமிழ் நல்லா பேசுகிறீங்க. அது அந்த சைடு நீலகிரி, பாலக்காடு, கோயம்புத்தூர் அந்த பார்டர். ஓகே ஓகே ஓகே. அதனால நல்லா தெரியும். ஓகே ஓகே ஓகே. ஸோ முதல் நாள் வந்து அப்பாவோட வந்தீங்க. ஓகேவா? அப்பா இப்போ பயப்படுறது இல்லையா சென்னை? இல்லை ஃபஸ்ட்டு என்ன சொன்னாலும் அவருக்கு ஒரு பயம் இருக்கும். ஏன்னா இங்கே சென்னை தானே, வேறு எங்கேயோ நான் போனதும் இல்லை. அதனால ஒரு பயம் இருந்துச்சு. எங்கெல்லாம் போயிருக்கேன்? கேரளாவில் எங்கெல்லாம் போயிருக்கேன்? கேரளாவில் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். தமிழ்நாட்டில் போனதே இல்லை. இங்கே தமிழ்நாட்டில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா இல்லை இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்க? நீலகிரியில் போயிருக்கேன். அதுக்கப்புறம் ஊட்டி போயிருக்கேன். ஊட்டி போயிருக்காரு ஹனிமூனுக்கா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படி வரும்போது எனக்கு ஒரு எய்மாக இருந்துச்சு. ஏன்னா ஐடிக்குள்ளே எப்படியாச்சும் போகணும். ஐடி இல்லை டெவலப்மெண்ட்டு ரோலில் எப்படியாச்சும் எது டஃப்பாக இருக்குது இப்போ மார்க்கெட்லன்னு பார்த்தேன். அப்போது இப்போ ஐடிக்கு நல்ல டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது, வேக்கன்சி இருக்குன்னு சொன்னேன். அப்போ டஃப்பாக இருக்கிறது படித்தா ஈஸியாக வேலை கிடைக்கும்னு. ஓ தட்ஸ் ரியலி கிரேட். டஃப்பாக இருக்கிறத படித்தா ஈஸியாக வேலைக்கு போயிடலாம். அதனால் அப்படியே. ஓகே சரி. ஸோ ஆக்சுவலாக வந்து நீ வந்து பிபிஏ கரெக்டா? பிபிஏலேருந்து சாஃப்ட்வேரை கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படி கற்றுக்கிட்ட?
ஓகேவா? அது ஈஸியாக இருந்துச்சா டஃப்பாக இருந்துச்சா அதை பற்றி ஒரு ட்ரிக். ஏன்னா பிபிஏ இல்லை எம்பிஏ இந்த பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கிறவங்களாம் வந்து ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க, நம்மளால படிக்க முடியுமா அப்படின்ட்டுங்க. நியாஸ் எப்படி தான் படித்தாருன்னு கேட்கலாமா? எனக்கு எப்படின்னா இப்போ எனக்கு இப்போ அது ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, என்னடா இதெல்லாம் எப்படி படிக்கிறது அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் படிக்க படிக்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் எரர் வரும்போது தான் எனக்கு நல்லா இருந்துச்சு. ஏன்னா அது ப்ராப்ளம்ஸ் எங்கே இருந்தால் யார்கிட்டே நான் கேட்க மாட்டேன், நானே முதல்ல ஃபுல்லாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன் எங்கே இருந்தாச்சும். ஏன்னா எங்கே போனாலும் செல்ஃப் லேர்னிங் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிக்கிட்டு எங்கே இருந்தாச்சும் நான் இப்போ ப்ராப்ளம்ஸு சால்வ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நிறைய ப்ராப்ளம்ஸ் அது மாதிரி சால்வ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதனால் இப்போ வேறொரு கம்பெனிக்கு மூவ் ஆன போது நல்லா ஈஸியாக இருந்துச்சு, டாஸ்க்கெல்லாம் சீக்கிரம் நான் செஞ்சு முடிச்சிருக்கேன். வாவ், ஃபேண்டாஸ்டிக். சரி, நான் கேட்குறது ஏன்னா வந்து எங்கள் ஊரில் வந்து எங்கள் ஊர் சேலம், தருமபுரி, இந்த ஊர்லேருந்து திருநெல்வேலி, இங்கேருந்து சென்னை வந்தாவே உடம்பு சரியில்லாமல் போயிடும், ஃபுட்டு ஒத்துக்காது, சென்னை ஃபுட்டுங்க. ஓகே, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கேரளா ஃபுட்டு? சென்னை முதல்ல தமிழ்நாடு ஃபுட்டு பிடிச்சிடுச்சா? அண்ட் ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது? உண்மை சொன்னால் எனக்கு பின்ன ஃபுட்டு பிடிக்கல. உண்மை சொன்னால் நான் பின்ன போன வாரம் கூட எனக்கு இப்போ உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் ஃபுட்டு அவ்வளோ செட் ஆகலை. ஆனால் வேலை இப்போ ஒரு எய்ம் இருக்குல்ல எனக்கு 2 வருஷத்துக்குள்ளே இப்படி 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ளே ஒரு எய்ம் இருந்துச்சு எனக்கு. இதுக்குள்ளே ஃபுல்லாக டெவலப்பர் ரோல் நல்லா இது பண்ணிவிட்டு வெளிநாட்டில் இல்லை வெளிநாட்டில் இல்லை துபாய் இல்லை, எனக்கு பெரிய எய்ம். எனக்கு பின்ன UK US இந்த மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கு போகணும்னு சொல்லிவிடு. ஃபேண்டாஸ்டிக். சரி, ஓகே. ஸோ கோடிங் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. ப்ராஜெக்ட்டுங்க, நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்டுங்க, கிளைண்ட் எப்படி ஃபீட்பேக் கொடுத்துருக்காரு? ஓகேவா? அதை பற்றி எனக்கு தெரியுங்க. பட் ஆனால் நான் சொல்கிறத விட லைக் என்னோடய ட்ரெயினி சொன்னார்னா இன்னும் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. அது பின்ன கிளைண்ட்டோட நேம் எனக்கு தெரியாது, அது TL தான், டீம் லீடர் தான் இது பண்ணியிருந்தாங்க. நாங்கள் 5 பேராக அந்த ஒரு ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டோம். மொபைல் ஷாப்புக்கான ஒரு ப்ராஜெக்ட்டு அசைன் பண்ணி கொடுத்தாங்க. அதில் எனக்கு பேக் எண்ட் ரோல் தான் இருந்துச்சு. இப்போ எனக்கு கரெக்டாக இந்த டைமுக்குள்ளே டீம் லீடர் கரெக்டாக பின்ன செய்யணும்னு நிறைய ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே கிளைண்ட்டுக்கிட்ட கேட்டுட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது கரெக்டாக நான் செஞ்சு முடிச்சுட்டேன். எக்ஸ்ட்ரா முடியுமோ அதுவும் செஞ்சு கொடுத்துட்டேன். அப்போ நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கரெக்டு டைமுக்குள்ளே கரெக்டாக முடிச்சு கொடுத்துட்டேன். அப்போ வேறொரு ப்ராஜெக்ட்டும் இருக்குது, அதுவும் பின்ன தரேன்னு சொல்லியிருக்காரு. ஃபேண்டாஸ்டிக். சரி, ஓகே. ஸோ ரொம்ப சந்தோஷமாக நான் ஷேர் பண்ணுறேங்க. கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஜாயின் பண்ணியிருக்காருங்க நம்மளுடைய நியாஸுங்க. இதுக்கு முன்னாடி இருந்த நியாஸுமே அதே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறாருங்க. ஓகே, அது ஒரு சந்தோஷமான விஷயங்க. 2 நியாஸும் ஒரே கம்பெனி. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இவர் நம்ம கம்பெனிக்கு பண்ண ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. அவ்வளோ சின்சியர், அவ்வளோ டெடிக்கேட்டடுங்க. சரிங்களா? கான்ஃபிடென்ஸ் லெவல், தன்னம்பிக்கை ரொம்ப அதிகங்க. இன்றைக்கி அவன் ஜெயிச்சிட்டாங்க. வாழ்த்துக்கள் தம்பி. என் பேர் நியாஸ்னா, கேரளா மலப்புரத்துலேருந்து வரோம். நான் 2022 இப்போ இந்த வருஷம் பாஸ்ட் அவுட்டு பின்ன BBA முடிச்சிருக்கேன். எனக்கு சாஃப்ட்வேர் டெவலப்பர் இன்ஜினியராக ஆகணும்னு நல்லா ஆசை இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போது காஷி இன்ஃபோடெக் நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு அப்படியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் சார் வந்தார், வெங்கட் சார். அவர் நல்லா மோட்டிவேட் பண்ணார். அதுக்கப்புறம் நான் .NETல பின்ன ட்ரைனியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். MVC எனக்கு ஸ்டார்டிங்கில் தெரியாமல் இருந்துச்சு, ASP இது மட்டும்தான் தெரிஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது எங்கள் டீம் லீடர் சொல்லியிருந்தாங்க MVCயில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். அதுக்காக MVCயில் நிறையா படிச்சுக்கிட்டு பின்ன அவர்கிட்ட பின்ன ப்ராஜெக்ட் கரெக்ட் டைமில் MVC கரெக்ட் நல்லா ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நிறையா பின்ன சப்போர்ட்டு, டீம் லீடரு எல்லாருமே நல்லா சப்போர்ட்டிங்காக இருந்துச்சு. நான் நல்லா கற்றுக்கிட்டதுனால நான் ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் இப்போ ப்ளேஸ் ஆகியிருக்கேன். அதனால் என் ஃபேமிலியும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. என்னோட பின்ன ட்ரீம் அச்சீவ் ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் த காஷி இன்ஃபோடெக். தேங்க்யூ ஃபார் வெங்கட் சார்.